வெல்கம் டு இந்தியன் ஃபுட் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் பொரியலும் முருங்கைக்கீரை. பிஞ்சாக முருங்கைக்கீரை கிடச்சா இந்த மாதிரி குழம்பு வச்சு பார்க்கலாம். ஸோ இதுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீண்ட வாக்கில் அரிஞ்சு தண்ணிக்குள்ளே சேர்த்து வைங்க. இந்த மாதிரி சில்லுன்னு தண்ணிக்குள்ளே போட்டால் கலர் மாறாமல் இருக்கும். இந்த தின்னுக்கு வெட்டினா போதும். ஒரு வாண்லி அடுப்பில் வச்சுட்டு அது சூடு ஏறுறதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1 தக்காளி பொடியாக நறுக்கினது, 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வாண்டியில் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை நல்ல படபடான்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரோஸ் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலூர் முள்ளு கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா ருசியாக இருக்கும். அது பொதுவாக எல்லா இடத்துலையும் எல்லா சீசன்லையும் கிடைக்காது. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு சிம்மர் பண்ணி 6 நிமிஷம் வேக விடுங்க. இடையில அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கிளறி கொடுங்க அப்பப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்ல மெத்துன்னு சாஃப்டாக வெந்திருக்கு. பச்சை வாசம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. நல்லாவே வெந்துருச்சு. இறக்குற பக்குவத்தில் இருக்குது. கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ணலாம். இது கூட அட்டகாசமான முருங்கைக்கீரை, அமோகமான இரும்பு சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம். ஹை ஃபைபர், அயர்ன் சத்து, பிளட் ப்ரெஷரை குறைக்கும், ஹார்ட்டுக்கு, கட் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. அடிக்கடி சேர்த்துக்கோங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டமை நல்லா சப்போர்ட் பண்ணும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஒரு வாண்லியில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். சாம்பார் வெங்காயம் 150 கிராம் எடுத்து இந்த மாதிரி பாதியாக நறுக்கி சேர்க்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்தால் அப்படியே கூட சேர்க்கலாம். 7 பச்சை மிளகா, நல்ல நாட்டு மிளகா காரமாக இருக்கும்னு நான் 7 சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்து நல்லா அலசி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எலசு கீரையாக இருந்தால் ஒரு கொதியிலேயே வெந்துடும். பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்ல மணக்க கமகமன்னு வாசம் வருது. துவரம்பருப்பு 1 கப்பு எடுத்து, தக்காளி பழம் 1 சேர்த்து, பெருங்காயம் மஞ்சள்தூள்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சது சேர்த்துருக்கேன். இதில் 100 மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வர்றப்ப முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணினதை சேர்த்துக்கலாம். இளம் கீரையாக இருக்கிறதுனால 5 நிமிஷமே போதும். மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரைக்கு லாஸ்ட்டில் உப்பு சேருங்க. கலர், மணம் எல்லாம் சுவையெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ்லாம் ஃபீட்பேக்கில் கொடுங்க. எங்கள் வீட்டில் எல்லா சமயமும் இப்படி தான் செய்வோம். நல்லாவே இருக்கும். இப்போ இது லஞ்ச் பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாதம், தயிர், முருங்கைக்கீரை சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது கூட தொட்டுக்க நீங்களா அப்பளம்லாம் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தவரங்காய் வத்தலும் மோர் மிளகா வத்தலும் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வத்தல் வகையெல்லாம் எப்படி போடுறதுன்னு சேனலில் வந்து செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். இந்த லஞ்சு வேகன் லஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் போடுங்க. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.